வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. காலையிலிருந்து ஒரு செய்தி ஒரு பிரபல தொலைக்காட்சியில் போட்டு இருக்கிறத பார்த்தீங்க. தேமுதிக டிவிக்கே கூட்டணி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பல விஷயங்கள் காங்கிரஸ் டிவிக்கோட பேசிட்டு இருக்காங்க, கூட்டணி வரப்போகுது, இப்படி ஒரு செய்தி. இது ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தி தான், அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, பார்க்குறவங்களுக்கு காங்கிரஸோட நடவடிக்கை அப்படிதான் தெரிஞ்சது. ஆனால் தேமுதிக அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்கோம் சார். தேமுதிக அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேமுதிக ஆட்சியை பிடிக்க முடியுமா? நாங்கள் தனியாகலாம் நிற்க மாட்டோம், ரொம்ப சீரியஸாக பிரேமலதா சொல்கிறாங்க. உங்கள் பையன் சொல்கிறாரு, ஏன் தனியாக தான் நின்று பாருங்களேன்னு மக்கள் கேட்குறாங்க. எப்பயுமே தவறான முடிவு எடுப்பது தான் பிரேமலதாவுடைய வாடிக்கை. தொடர்ந்து அவருடைய கிராஃபை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவும் திமுகவும் கைவிட்டாங்க. அதனால் டிவி கேட்ட பேச போகிறாங்க அப்படின்ட்டு. டிவிகே இப்போ கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், டிவிகே கட்சியுடன் பிரேமலதா சேர்ந்தால் விஜய்க்கு அது நன்மை பயக்குமா, இல்லை சேரக்கூடாது சார், விஜய் தனியாக நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்களே விஜய்க்கு ஆளே இல்லை, கூட்டணிக்கே யாரும் இல்லை, யாராவது வந்தால் சேர்த்துக்குவாருப்பா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. விஜய் கூட்டணியை நம்புறாரு, அதில் மாற்றுக்கிறதுனால முதல் தடவை மீட்டிங்கில் கூட்டணி நம்ம கூட வரவங்களுக்கு ஆட்சியில் பங்குங்கிற கோஷத்தை வச்சார். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் இப்போ நிலைமையில் யாரும் கூட்டணிக்கு வரலைன்னா எலெக்ஷனில் போட்டிட்டாமையாக இருப்பார், தனியாக தானே நிற்பார். தனியாக நிற்கிறதுக்கான தெம்பு எங்ககிட்ட இருக்குன்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா, நம்ம ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துட்ருக்கணும். அதனால் ஏதோ ஒரு விஷயத்தை பேச வேண்டியது. திமுகவோட பேசிகிட்டு இருக்காங்க, நான் எனக்கு தெரியும், இப்போவும் பேசிகிட்டு இருக்காங்க திமுகவோட. அதிமுக ஏறக்குறைய கழட்டி விட்ட மாதிரி தான், வேணாங்கிற முடிவு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்குற அமௌண்ட்லாம் ரொம்ப அதிகமாகுதுங்க, போட்டுங்கிறது முடிவு வந்துட்டாங்க. அதனால தான் திமுகவில் பேச வேண்டாம். முதல்ல தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா, இவங்க கேட்குற அமௌண்ட்டு தொகுதி, அவங்கள 20 தொகுதி 400-300 சி அப்படின்னா கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு டைம் ஒரு அமௌண்ட்டு சொன்னால் போடல, ஒரு டைம் 400, ஒரு டைம் 300 அப்படின்னா அது ப்ரொஃபஷனலாக பேசக்கூடியவங்க இல்லை. அது பழனிசாமியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய முனுசாமி, அமித்ஷா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தேமுதிக போன தடவை இதே மாதிரி தான் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு கலைஞர் சொல்கிறாரு. நேராக போய் மக்கள் நல கூட்டணி போய் சேர்றாங்க. இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு முட்டு சந்து முடிவு எடுப்பாங்க தேமுதிக. அப்போ ஏறக்குறைய திமுக பேச ஆரம்பிச்சிருந்து இப்போ கடைசி அவங்க 6 கேட்குறாங்க, இவங்க 5 ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்தம்மா எப்பயும் போல இரட்டை இலக்கம் அப்படின்னு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. பணத்துக்கு பிரச்சனை இல்லை திமுகவில், ஆனால் அந்த சீட்டு கொடுக்கறது கஷ்டம். இப்போ அடுத்ததாக வேறு என்ன ஆப்ஷன்? என்ன இப்போ தேமுதிக வேறு ஆப்ஷன் என்ன? தனியாக நிற்க முடியுமா? நீங்கள் சிரிக்காதீங்க, தனியாக நீங்கள் உங்களுக்கு புரியும், தனியாகலாம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தனியாக அவங்க நிற்பாங்க, பிரச்சனை இல்லை. பணம் செலவு பண்ணால் கையிலேருந்து ஒரு நயா காசு எடுக்க மாட்டாங்க. பிரேமலதா அவர்களோ அவங்க வீட்லேயோ யாரும் காசு எடுக்க மாட்டாங்க. அது விஜயகாந்தோட போயிடுச்சு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனிதர் இருப்பார், நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார். ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்க அவர் மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தவறு. விஜயகாந்துங்கிற ஒரு முகத்துக்கு தானேங்க ஓட்டு. விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதே இவங்க பெற்ற சதவீதம் 1% கீழே. அவரை தள்ளாத வயதிலையும் கூப்பிட்டு கையாட்ட வச்சு மக்கள்லாம் அவ்வளோ திட்டுறாங்க. பிரேமலதா திட்டினாங்களா இல்லையா? அவரை பாவம் கஷ்டப்படுத்துறாங்களே இந்த அம்மா அப்படின்னு பொருட்காட்சி மாதிரி ஆக்கிட்டாங்களேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ இப்போவும் தங்களுடைய, அதாவது ஒரு அளவுக்கு பண்ணலாம், உங்கள் தகுதி என்னன்னு பார்த்து நீங்கள் உங்கள் பேர வலிமையை கூட்டணும். நாங்கள் துணை முதல்வர் ஆச்சரியத்துக்கே தகுதி இருக்குன்னு சுதீஷ் பேசுகிறாரு. ஏன் பிரதமர் ஆகிறதுக்கே தகுதி இருக்குன்னு சொல்ல முடியாது? எதுக்கு துணை முதல்வர்? ஸ்ட்ரெயிட்டாக பிரதமர்னு சொல்லுங்கள், மோடி பதவி எங்களுக்கு கொடுங்கன்னு பேரம் பேசுங்க, பிஜேபிகிட்ட பேச வேண்டியதானே? அப்போ இன்னைக்கு சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லை, தேமுதிக தொண்டர்கள்ட்டையே என்னங்க ரொம்ப ஓவராக அவங்க பேசுகிறாங்க. திடீர்னு பார்த்தா அண்ணி யாருன்னு சொல்லிட்டோம்னா அன்னைன்னு என்னை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதீஷ் ஜெயலலிதா அம்மா மாதிரியே ஒரு பிரேமலதா ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுறாரு. என்னென்னா ஜெயலலிதா அம்மா இல்லையா அந்த இடத்துல. இன்னைக்கு தமிழ்நாடு மக்களால் அம்மா என்று கொண்டாடப்படக்கூடிய தலைவர் பிரேமலதா. அம்மான்னு அவங்களுக்கு எப்படி வந்தது? அதே ஒரு பெரிய வர்றாரு. இதெல்லாம் இன்றைக்கும் மக்களால் ஜெயலலிதா அம்மான்னு தான் சொல்கிறாங்க. இது நீ என்னதான் செயற்கையாக புகுத்துனீங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் அப்பான்னு கூப்பிட சொன்னார், எடுபட்டுச்சாது. சில இதெல்லாம் நமக்கு என்ன வருமோ அதான் பண்ணணும். சும்மா நீங்கள் பாட்டு ஏதாவது ஒன்று சொன்னால் மக்கள் அதை ஒத்துக்குவாங்களா அதை? அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல் தேமுதிக இருக்குது. இப்போ விஜய் எப்படி யோசிப்பார்? சில பேர் சொன்னாங்கல்ல, விஜய்க்கு வேறு ஆள் இல்லைங்க, யார் வந்தாலும் சேர்த்துக்குவார். அப்படி ஒரு கட்டமைப்பை பெரும்பாலானவங்க பண்ணுறாங்க. விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. இப்போ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே விஜய் இவர் நம்ம தேமுதிக சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சில பேர் சொல்லுவீங்க, நல்லா இருக்காதுன்னு சில பேர் சொல்லுவீங்க. ஐயோ இந்த அம்மா வந்தாவே பிரச்சனைங்க. ஏன்னா விஜயும் இந்த அம்மாவும் பிரச்சாரம் பண்ணால் இவங்களால விஜய்க்கு தேமுதிக லாபம். ஏன்னா நிற்கிற தொகுதியில் ஓரளவுக்கு வாக்கு வங்கியை ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க. இவங்களால இவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, 1% கீழே தான். இவங்க வாக்கே நமக்கு தேவையில்லை. இன்னொன்று ஓவராக பேசுவாங்க.
விஜய் ஏதாவது ஒரு கருத்து சொன்னாருன்னா அது அப்படி சொல்லியிருக்காரு, எனக்கு அதில் வேற மாதிரி கருத்துன்னு ஏதோ ஒன்று பேசுவாங்க. கூட்டணியில் இருக்கும்போதே இந்த மாதிரி பேசுகிறவங்க. அப்போ விஜய்க்கு பல தர்ம சங்கடங்கள் இருக்கும். அதனால இவங்களை கூட்டணியில் சேர்த்துக்குவாரு இல்லையாங்கிறது ரொம்ப யோசனைப்படி தான் சேர்த்துக்குவாரு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த தகவல் வருது, நம்மை பொறுத்த வரையில் தேமுதிக யாரோட வேணா கூட்டணி வைப்பாங்க, அது நம்ம இல்லைங்க. ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, தேமுதிக இந்த தேர்தலில் கண்டிப்பாக பிரேமலதா அவர்களுக்கு தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இந்த தேர்தலில் சட்டசபைக்கு போகணுங்கிறாங்க. அப்போ சட்டசபைக்கு போகணுன்னா அவங்களுக்கு பணம் வேணும். பணம் கையில் இல்லை. பணம் இருக்குது, செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ பணம் யார்கிட்ட வாங்குறது? திமுக அந்த பக்கம் 2 பேர்ட்ட தான் வாங்கி ஆகணும். 2 பேருமே இன்னைக்கு இழுத்தடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கூட்டணியில் போய் அநேகமாக ஐக்கியமாகிடுவாங்க. கடைசி நேரத்தில் ஐக்கியமாகிடுவாங்க. விஜய்கிட்ட போனால் காசு கிடைக்காதுங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். விஜய்க்கும் தெரியும், இல்லை வந்தால் பெரிய அளவுக்குலாம் பிரச்சனைப்பா அப்படின்னு நினைப்பாரு. அப்போ இந்த செய்தியை கசிய விடுவதன் மூலமாக அந்த தொலைக்காட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு இமேஜை இறக்குறாங்க. எப்படின்னா, விஜய்க்கு வேறு ஆப்ஷனே இல்லைப்பா, பிரேமலதா வந்தால் சேர்த்துக்குவார்ப்பா, இப்படி ஒரு இமேஜை இன்னைக்கு விஜய் மேலே சுமத்துறதுக்கு இந்த மாதிரியான நியூஸ் சேனல்லாம் உபயோகப்படுது. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் தெரியும். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம், திமுகவில் பேசுறது, அதிமுகவில் பேசுறது. கேட்டால் என்னங்க திமுகவுடைய ஆட்சி அப்படின்னா, திமுக வந்து 50% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டலாம். உலகத்திலே யாருக்குமே தோணாத ஒரு ஐடியா. எப்படின்னா, நாளைக்கு திமுகவோட கூட்டணி வச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னோம், திமுக 50% நிறைவேற்றின்னு சொன்னா நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இல்லையா, சொல்ல வேண்டியது. இதே அதிமுகவுக்கு போனால் அப்போவே நான் சொன்னேங்க, திமுக 50% ஒழுங்கா பண்ணல இப்படி சொல்ல வேண்டியது. ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி பேசி வச்சுக்குவாங்க. மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இவங்க ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ காலையிலேருந்து வரக்கூடிய செய்திகள், விஜய் வந்து அவரை பார்க்குறாரு, இவரை பார்க்குறாரு, தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம். விஜய் பற்றி வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து 20% தான் சி ஓட்டர் சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 5%. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தினமலர் கருத்து கணிப்பு 20%. அப்போ 20% 5% வச்சு எப்படிங்க நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும்? ஏற்கனவே விஜய்க்கு அபரீதமான ஆதரவு இருந்தது, அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு இளைஞர்கள் பண்ணுறாங்க, பட் பெருசாக எதுக்கும் அவர் குரலே கொடுக்க மாட்டாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து சிபிஐயில் மாட்டிக்கிட்டாரு. இனிமேல் சிபிஐயில் எதிர்த்து பேச முடியாது. தாம் படம் வெளிவரல அதுக்கே ஏற்று பேச மாட்டுறாரு. மோடியா லேடியான்னு கேட்டாங்க அந்த அம்மா, அதனால தான் மக்கள் ரசித்தாங்க. விஜய் எல்லாம் அப்படின்னு தொடர்ந்து விஜய்க்கு எதிராக ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் அப்படிங்கிற ஒருவர் இன்னைக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார். அவர் அமைதியாக இருந்தாலும் அவரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய ஸ்டாண்டில் மாற்று கருத்தே இல்லை. அவர் இன்னும் நிறைய அரசியல் பண்ணணும், இறங்கி 2 பேரையும் அடிக்கணும், அந்த எண்ணங்கள்லாம் என்கிட்ட இருக்குது. என்ன மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட நிறையா என்னங்க, விஜய் அவர்கள் இன்னும் அக்ரெசிவாக பண்ணணும், திமுகவை அலற விடணும், பிஜேபி அலற விடணும். வெளிப்படையாக ஜனநாயகம் படத்துக்கு பிஜேபி தான் துரோகம் இழைக்குது. என்ன ஏதாவது பண்ணுங்க. ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, அந்த பணத்தை விடிடாம பண்ணுறீங்களப்பா, உங்கள் 2 பேரையும் நான் வரேன் அப்படின்னு தைரியமாக பேச வேண்டும். பல பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும், பல போராட்டங்களை நடத்த வேண்டும். காவல்துறை அப்படி தான் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை எடுத்து எல்லா ஊர்லேயும் மனு போடணும், தடையை மீறணும். அப்போ தான் ஒரு தலைவராக முடியும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. விஜய் வரக்கூடிய காலங்களில் இது பண்ணுவார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க, நானும் நம்புகிறேன். ஏன்னா இப்போ தான் விஜய் வராரு அப்படிங்கும்போது அவரை உடனடியாக காயப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் மாற்றாக ஒருவர் வந்தால் நல்லதுன்னு பெரும்பான்மை மக்கள் உண்மையிலே நினைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள், அந்த மாதிரி எண்ணம் எப்போயும் உண்டு. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வந்து ஏன்னா எடுத்தவொன்னே அவருக்கு பெருசாக கிடைக்கல. ஆனால் விஜயகாந்த் மாதிரி கிட்டத்தட்ட 4-5 மடங்கு செல்வாக்கு உள்ளவர் விஜய். அதில் வரக்கூடிய தேர்தல் அதை நிரூபிக்குங்க. நம்ம சொல்றது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வராதுங்கிற என்னுடைய அந்த இதில் மாற்றமே இல்லை. தேமுதிக அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு வந்து அதை ஒரு பெரிய 1% அதிகமாக 1% குறைவான வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி. அதை பற்றி பேசுறதான், அதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களாம். தேமுதிக பிரேமலதா சொல்கிறாங்க, நாங்கள் போகிற கூட்டணி தான் ஜெயிக்கும், எங்களை பற்றியே எல்லாரும் பேசுகிறாங்க. அப்படி ஏதாவது நாங்கள் கூட்டணி முடிப்போம்னா உங்களை தான் அழைச்சி சொல்லுவோம். நீங்களே ஒன்று சொல்கிறீங்க, ரைட்டுங்க, நீங்கள் வந்து அவ்வளோ பணம் கேட்குறீங்க, அத்தனை சீட்டு கேட்குறீங்கன்னா ஊருக்கே தெரியுமே. ஒரு கட்சியில் பேசினா பரவாயில்ல, 2 கட்சியில் பேசுகிறீங்க, எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறீங்க. உங்கள் பேர வலிமை அதிகம். தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியே பணத்துக்காக இன்னைக்கு வந்து சீட்டுக்காக பணம், இது 2 இருந்தால் போதும், குறிப்பாக பணம் இருந்தால் போதும், இவங்க வந்து கூட்டணிக்கு போவாங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்துச்சா இல்லையா? இது நல்லதா? கேப்டன் உருவாக்கிய கட்சிங்கிறீங்க, கேப்டனுடைய பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் சொல்ல தோணுது. இதை இந்த ஊடகம் பெருசுப்படுத்துறதோட நோக்கம் என்னன்னா, விஜய்க்கு ஆள் இல்லை, தேமுதிக வந்து அங்கே போகுது, இப்படியான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.